ஆஃப் ஓம்ஸ். 1743 செப்டம்பர் 13 கிரேட் பிரிட்டன், ஆஸ்திரியா மற்றும் சார்டினியா ராஜ்யம் ஆகியவற்றுக்கிடையே ஓம்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் என அழைக்கப்படும் ஒரு பெரிய ஐரோப்பிய மோதலின் பின்னணியில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய அரசியல் வரலாற்றில் 1740 முதல் 1748 வரை நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் மிக முக்கியமான மோதலாகும். 1740ஆம் ஆண்டில் புனித ரோமானிய பேரரசர் 6ஆம் சார்லஸ் எந்த வாரிசும் இல்லாமல் இறந்தபோது இந்த போர் தொடங்கியது. மரணத்திற்கு முன் பிராக்மேடிக் சாங்ஷன் என்ற ஒரு சட்டத்தை அவர் இயற்றினார். இதன் மூலம் அவரது மகள் மரியா தெரேசா ஹாப்ஸ்பர்க் பிரதேசங்களுக்கு வாரிசாக வருவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. ஆனால் பல ஐரோப்பிய சக்திகள், குறிப்பாக பிரஷ்யா, பவேரியா, பிரான்ஸ் ஆகியவை ஆஸ்திரிய பேரரசை ஒரு பெண் வழிநடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இதன் தொடர்ச்சியாக பிரான்ஸ், பவேரியா, ஸ்பெயின் மற்றும் புருசியா போன்ற நாடுகள் ஒரு கூட்டணியை அமைத்து ஆஸ்திரிய பேரரசை தாக்கின. ஆஸ்திரியா ஒரே நேரத்தில் பல்முனை தாக்குதலுக்கு உள்ளானது. மிகவும் பலவீனமான நிலையில் இருந்த ஆஸ்திரிய பேரரசி மரியா தெரேசாவுக்கு பிற நாடுகளின் ஆதரவு தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் சக்தியை சமநிலைப்படுத்த பிரிட்டனுக்கு ஆஸ்திரியாவின் ஆதரவு தேவைப்பட்டது. எனவே பிரிட்டன் ஆஸ்திரியாவுக்கு உதவ முன்வந்தது. இத்தாலி பகுதியின் ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யமாக இருந்த சர்டீனியாவும் ஆஸ்திரியா பிரிட்டனுடன் கூட்டாளியாக இணைந்தது. 1743 செப்டம்பர் 13 அன்று வர்ம்ஸ் நகரில் பிரிட்டன், ஆஸ்திரியா, சர்டீனியா ராஜ்யம் ஆகிய 3 சக்திகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதன் மூலம் இத்தாலியில் பிரான்ஸ், ஸ்பெயின் தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஆஸ்திரியா மற்றும் சர்டீனியாவின் பாதுகாப்புக்கு நிதி உதவியும் ராணுவ உதவியும் வழங்க பிரிட்டன் ஒப்புக்கொண்டது. ஓம்ஸ் ஒப்பந்தம் பிரிட்டனின் வெளியுறவு கொள்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. ஆஸ்திரியாவை வலிமைப்படுத்தவும் பிரான்சின் ஆதிக்கத்தை குறைக்கவும் பிரிட்டன் மேற்கொண்ட முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்பட்டது. இறுதியாக 1748ஆம் ஆண்டில் ஐக்ஸ்லா சாப்பல் ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் முடிவுக்கு வந்தது.